பாருங்க, இந்த கிராஜுவேஷன் கேப் எப்படி நம்ம செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த வேஸ்ட் அட்டையிலிருந்து நாம் கிராஜுவேஷன் கேப் எப்படி செய்கிறது என்பதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது இந்த அட்டையில் ஸ்கொயர் சைஸாக நாம் என்ன செய்யணும், கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்ததாக இது மாதிரி சார்ட் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்கொயர் சைஸுக்கு நம்ம 2 அட்டைகளை நாம் என்ன செய்யணும், கட் பண்ணி எடுத்துக்கிடணும். பாருங்க, நம்ம அளவெடுத்ததின்படி நாம் என்ன செய்கிறோம், 2 சதுர வடிவ அட்டைகளை வெட்டிட்டு இதை என்ன பண்ணுறோம், இந்த அட்டையினுடைய மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் பேஸ்ட் போட்டு ஃபெவிகால் போட்டு என்ன செய்ய போகிறோம், ஒட்ட போகிறோம். பாருங்க, இப்போ நாம் அழகாக என்ன செஞ்சிட்டோம், 2 பக்கமும் இந்த அட்டைக்கு மேலே இந்த சார்ட்டை நாம் ஒட்டியாச்சு. அடுத்ததாக பாருங்க, இந்த அளவுக்கு அந்த சார்ட்டில் ஒரு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் பாருங்க ஒரு ஸ்கேல் அகலத்துக்கு நாம் என்ன செய்யணும், கோடு கிழிச்சிட்டு இந்த பகுதியை இது மாதிரி சின்ன சின்னதாக என்ன செய்யணும், கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ வெட்டியாச்சா. இப்போ இந்த பகுதியை 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டாப்லர் கொண்டு ஜாயின் பண்ணிடணும். பண்ணியாச்சா. இனி என்ன செய்யணும்னா, இந்த பகுதியை அப்படியே மடித்து விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பகுதியை அப்படியே உள்பக்கமாக என்ன செய்யணும், மடித்து விடணும். மடித்து விட்டுட்டு அதில் ஃபெவிகாலை கொண்டு அப்படியே சுற்றிலும் எல்லா பகுதியும் நம்ம என்ன செய்யணும், பேஸ்ட்டு போடணும். பேஸ்ட்டு போட்டு பாருங்கள், இப்போ எல்லா பக்கமும் நம்ம பேஸ்ட் போட்டாச்சா. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஏற்கனவே இங்கே 2 பக்கமும் ஒரு அட்டையில் சார்ட் ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா. இதில் மையப்பகுதியில் என்ன செய்யணும், நாம் இந்த ஃபெவிகால் தேய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பகுதியை அழகாக அப்படியே இந்த அட்டை மேலே என்ன செய்யணும், ஒட்டிடணும். அடுத்ததாக பாருங்கள், இப்போ நான் ப்ளூ கலரில் இந்த மாதிரி கேப் செஞ்சதுனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இதுக்கு பிங்க் கலரில் சார்ட்டை கட் பண்ணி ஒரு பார்டர் மாதிரி இதுக்கு கொடுக்க போகிறேன். பாருங்கள், இது மேலே நான் ஃபெவிகால் போட்டு இப்படி பேஸ்ட் போட்டு தேய்ச்சிட்டு இதை என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன், ஒட்ட போகிறேன். பாருங்கள், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஒட்டி வச்சுருக்கிற அந்த கேப்புக்கு ஒரு பார்டர் கொடுக்க போகிறோம். இப்போ அழகாக ஒரு பார்டர் ரெடி ஆயிடுச்சா. அடுத்ததாக இது மாதிரி ஒரு எல்லோ கலர் நூல் ஏதாவது எடுத்துக்கணும். எடுத்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு குஞ்சால மாதிரி போடணும், அது எந்த அளவுக்கு நம்ம தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நாம் என்ன செஞ்சுக்கணும், சுற்றிக்கணும். சுற்றிட்டு இதை அப்படியே எடுத்து நல்லா கவனிச்சிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுறணும். இந்த இடத்துல என்ன செய்யணும், ஒரு முடிச்சு போட்டுறணும். பாருங்கள், இப்போ நாம் இதில் முடிச்சு போட்டோம். முடிச்சு போட்டு இந்த அளவுக்கு நூலை விட்டுட்டோம். இதனுடைய நுனியில் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த இடத்துல அப்படியே வெட்டி விட்டுறணும்.
பாருங்க, அழகான ஒரு குஞ்சாலம் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கேப்புக்கு மத்தியில் இங்கே ஒரு ஹோல் போட்டு இந்த நூலில் ஒரு அட்டையோ ஒரு குச்சையோ மாட்டி இதை என்ன பண்ண போகிறோம், அப்படியே வெளியே கொண்டு வந்து இங்கே தொங்க விட போகிறோம். பாருங்கள், இந்த சென்டர் பகுதியில் நாம் இப்போ ஒரு ஹோல் போட்டுட்டோம். ஹோல் போட்டுட்டு இந்த நூலை இதுக்குள்ளார நம்ம என்ன செய்யணும், கொடுத்து எடுக்கணும். இப்போ இந்த உள்ளார கொடுத்துட்டோமா, இதில் ஒரு அட்டை இல்லாட்டி ஒரு சின்ன ஸ்டிக்கை வச்சு இதில் நாம் என்ன செய்யணும், முடிச்சு போட்டுக்கணும். அப்போ தான் அந்த நூல் என்ன செய்யாது, வெளியே வராது. முடிச்சு போட்டாச்சு. பாருங்க, இப்போ அழகான ஒரு கிராஜுவேஷன் கேப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இவ்வளவு அழகான கிராஜுவேஷன் கேப் நமக்கு எத்தனை ரெடி ஆயிருக்கு பார்த்தீங்களா? வாவ்! நீங்களும் இது மாதிரி தயாரிங்க.